இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏமா துளசி, இனிமே உன்னுடைய எம்எல்ஏ வேலையெல்லாம் இங்க இருந்தா பார்க்க போறியா? நோ, அப்புறம் இனிமே என்னன்னா நீ இங்க இருந்து கலெக்ஷன் எல்லாம் பார்க்க போறியா? இனிமே வீடே ஒரு மாதிரி பரபரப்பா இருக்க போதில்ல? அந்த வேலையை விட்டேன்டா. வேலையை விட்டியா? என்ன நான் சொல்ற? நோ, உனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைன்னு சொல்லினே இருப்ப, எப்படி டப்புன்னு முடிவு எடுத்துட்டா? பிடிச்ச வேலைலாம் ஒன்றும் இல்லை, கிடைச்ச வேலை. அது மட்டும் இல்லை, கலெக்ஷன் வேலை. போனால் சில நேரங்களில் கொஞ்சம் கோபமாக பேச வேண்டியதாக இருக்கும். இப்போ அவங்க எம்எல்ஏவாக இருக்காங்க. நான் ஏதாவது கோவப்பட்டு அங்கே ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், தேவையில்லாமல் அவங்க பேர் கெட்டு போயிடும். அதான் வேற ஏதாவது வேலை தேடணும், வேலை பார்க்காம இருக்கக்கூடாதுடா. ஆம்பளையா இருந்த வேலை பார்த்து சாப்பிட்டாதான் மரியாதை. இல்லைன்னு வச்சுக்கோயேன், பெத்த அப்பா கூட போட்ட சொத்து சொல்லி காமிச்சிட்டு வர்றா. நோ, உன்ன ரொம்ப ஃபீல் பண்ணாதானே? டேய், நீ இவ்ளோ பொறுப்பா இருக்கிறத பாக்குறதுக்கே எனக்கு ஆச்சரியமா இருக்குடா. எல்லாம் என் மருமக வந்து உன்னை மாத்திட்டா. எல்லா பெருமையும் என் மருமகளுக்கு தான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. உங்க பிள்ளை இத்தனை வருஷமா வேலைக்கு போகாம உங்க கூட தான் இருந்திருக்காரு. யாருக்கும் கெட்டது நினைச்சது கிடையாது. அதுக்கு உங்க வளர்ப்பு தானே காரணம். ஐயோ, மாமியாரும் மருமகளும் விட்டு கொடுக்காம பேசுறது புல்ல அரிக்குது. கல்யாணமாகி இத்தனை வருஷத்துல நான் ஒரு நாள் கூட அவரை பிரிஞ்சு இருந்ததே இல்ல சம்மந்தி. இப்ப அவர் என்ன பிரிஞ்சு வருத்தமே இல்லாம என் மேல கோவத்துல இருக்காரு. நீங்க இப்ப பிரிஞ்சுதான் இருக்கீங்க. என் வீட்டுக்காரு எங்க இருக்காரு, என்ன நிலைமையில இருக்காருன்னே எனக்கு தெரியாது சம்மதி. ஒவ்வொரு நாளும் அவரை நினைச்சு மனசுக்குள்ளேயே நான் புழுங்கிக்கிட்டு இருக்கேன். லக்ஷ்மி, உன் பக்கத்திலேயே இருந்தாலும் நான் தானே சொல்ல முடியல பத்தியா? இப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது சம்மந்தி. என்னது சம்மந்தியா? நீங்க என்ன எப்படி சம்மந்தின்னு? அது 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 என்னங்க பேசாம இருக்கீங்க? அவங்க கேட்டதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க. அது இல்ல, அது ஒண்ணும் இல்ல. உங்க சம்பந்திக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லணும்னு நினைச்சேன். வாய் தவறி சம்பந்தின்னு சொல்லிட்டேன், அதான். ஓ,